நிறைய காரணங்கள் இருக்கு இந்த நரம்புகள் பலவீனமாகிறதுக்கு. என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது என்ன பண்ணும்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீளமான நரம்புகளை அதிகமா பாதிக்குது. நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கால்கள்ல நரம்புகள் பாதிப்பு அடைவதால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுமே சுகரும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவாக இந்த நரம்புகளின் பாதிப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம உடலோட இயக்கத்தை முற்றிலுமாக பாதிக்குது. அப்போ இந்த நரம்புகளை வலிமையாக்க என்னென்னங்க பண்ணலாம்? கருப்பு கவுனி அரிசியோட கருப்பு உளுந்தும் சேர்த்து நீங்க பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி டெய்லி காலையில நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா நீங்க குடிச்சிடலாம். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாகவே இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்க. என்னங்க கை நடுங்குது, ஏதோ நரம்பு தளர்ச்சி போல இருக்கு, சரியா நடக்க முடியல, நரம்பு தளர்ச்சி. ஸோ இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் பலவீனமாகிறது. நிறைய காரணங்கள் இருக்கு இந்த நரம்புகள் பலவீனமாகிறதுக்கு. என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான். பொதுவாகவே நரம்புகள் வலிமை இல்லாமல் இருக்கு, வீக்கா இருக்குன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், பெரிய பெரிய நோய் நினைச்சுப்போம். ஆனால் பொதுவாகவே நம்ம உடலில் நியூட்ரிஷன் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா விட்டமின் B12. ஸோ இந்த விட்டமின் B12 நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் புரோட்டீன், கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம், இந்த சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய நரம்புகள் பலமாக இருப்பதற்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். முன்னாடி மாதிரியெல்லாம் என்னால் எழுதக்கூட முடியல. பென் எடுத்து எழுதும் போது கை நடுங்குது. காஃபி குடிக்கிறேன், இல்லை டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போதோ, இல்லை டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதோ எனக்கு கை நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது எந்த ஒர்க்கும் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக செய்ய முடியல. ஸோ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும், ஸோ எனக்கு யாராவது ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது கை கொடுத்தா கூட கை நடுங்குதுங்க அப்படின்லாம் ரொம்ப ஒரு டிப்ரெஷன் இதனால் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சொல்கிறது இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி. அடுத்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறது சுகர். ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது என்ன பண்ணுன்னா, உடலில் இருக்கக்கூடிய அந்த நீளமான நரம்புகளை அதிகமாக பாதிக்குது. நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீளமான நரம்புலாம் கால்களில் தான் மெயினாக நமக்கு சுகர்னால பாதிப்பு ஏற்படுது. நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சுகர் இருக்குது, எனக்கு கால் பாதங்களில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க, கால் பாதத்தில் ஒரு நம்னஸ் தெரியுது, மறுத்து போகிற ஒரு உணர்வு, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ கால்கள் எனக்கு தரையில் இருக்கான்னு தெரியல, காலில் செப்பல் இருக்கான்னு தெரியல, இந்த மாதிரிலாம் சொல்கிறது கால்களில் நரம்புகள் பாதிப்பு அடைவதால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுவுமே சுகரும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. டோபமைன், செரட்டோனின், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ், அதாவது இது ஒரு பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் உங்கள் உடலில் குறையும் பொழுதும் கை நடுக்கம் ஏற்படுறது. பார்க்கின்சன் டிசீஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, கைகளில் நடுக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ பர்டிகுலராக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கைகளில் நடுக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. பேச முடியாது, சரியாக வாய் திறந்து பேசும்போதே வாய் குளர்ற மாதிரி இருக்கும். ஸோ நாக்கு நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நான் சொல்கிறேன், எக்ஸசிவ் சலிவேஷன் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், முகவாதம் அப்படின்னு சொல்கிறது. இல்லை பேரலிசிஸில் உடலில் ஏதாவது ஒரு பகுதி நரம்புகள், தசைகள் பாதிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வரலாம். ஸோ பாடியோட மூமெண்ட்ஸ் நமக்கு குறையிறது. அப்போ பொதுவாக இந்த நரம்புகளின் பாதிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலோட இயக்கத்தை முற்றிலுமாக பாதிக்குது. அப்போ இந்த நரம்புகளை வலிமையாக்க என்னென்னங்க பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல சுகர் லெவல் செக் பண்ணிக்கோங்க. உடலில் வேறு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, அதற்கு ஏற்ற மாதிரியான டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக 1 by 1 இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரும்பொழுது நம்ம உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சித்த மருத்துவ முறைப்படி இதை பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாதம். ஸோ வாதம் அதிகரித்து வரக்கூடிய பிரச்சனைகள் நரம்புகளையும் பாதிப்பை ஏற்படுத்துது. பொதுவாகவே வாதம் அதிகரிச்சதுன்னா நம்ம உடல்ல மூட்டுக்கள்ல தான் பிரச்சனை வரும்.
இந்த வாதம் நரம்புகளில் சேர்ந்தும் நிறைய பேருக்கு வலியே வருது. அப்போ இந்த மாதிரி வாதத்தை குறைக்கும் பொழுதும் நரம்புகள் வலிமையாகுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நரம்பு தளர்வு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஆண்களுக்கு பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறது, இது எல்லாமே நரம்புகள் தொடர்பாக நரம்புகள் ரொம்ப வலிமை இழந்து இருக்கிறதுனால வரக்கூடியதுதான். இதற்கான உணவு முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன்னொன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எந்த வகையான மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. பட் இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன், உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாளடைவில் சீக்கிரமாகவே உங்களுக்கு குணம் கிடைக்கும். என்னென்ன உணவுகள்ங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடியது புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நிறையவே எடுத்துக்கோங்க. இதில் வேறு நிறைய பேருக்கு டவுட் வரும், நான் வெஜிடேரியன், நான் நான்வெஜ்ஜு, இப்போ நான் என்னங்க ப்ரோட்டீன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சைவ உணவில் இருக்கிற ப்ரோட்டீனே எடுங்க, அதுவே போதும். அசைவ உணவுகளை முடிந்த அளவு நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா முதல்ல நரம்புகள் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது உடலில் அதிகமான கழிவுகள் இருக்கிறதுனால வர்றது தான். அப்போ கழிவுகள் வெளியேற்றணும்னா அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஸோ சைவ உணவுகள்லேயே நிறைய உணவுகள் இருக்கே, அந்த உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சைவ உணவுலேயே இருக்குது, அதையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது சைவ உணவில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பயிறு வகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக பச்சை பயிறு, அடுத்தது கொண்டைக்கடலை, இதை எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமாக நரிப்பயிறு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் இதை மறந்துட்டோம், காலப்போக்கில் இதை மறந்துகிட்டே வரும். ஸோ நரிப்பயிறு முளை கட்டி நீங்கள் பயன்படுத்துங்க. இது எப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் முளைக்கட்டி. இந்த பச்சை பயிரெலாம் நம்ம எப்படி முளைக்கட்டி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நரிப்பயிரும் நீங்கள் டெய்லி ரெகுலராக ஒரு 50 கிராம் அளவு முளைக்கட்டிய நரிப்பயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை பச்சையாகவும் சாப்பிடலாம், முளைக்கட்டி அப்படியே சாப்பிடலாம். இல்லைங்க லைட்டாக நான் வேக வச்சுக்கிறேன், எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வர மாதிரி இருக்குது, கேஸ் ட்ரபிள் வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேக வைத்து இதனோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் நீங்கள் சாலட் மாதிரி டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு வரலாம். நரிப்பயிறு உங்களுடைய நரம்புகளை வலிமையாக்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதற்கு அடுத்ததாக கருப்பு உளுந்தும் இதே மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ கருப்பு உளுந்து நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், முளைக்கட்டியும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அப்போது உங்கள் நரம்புகள் வலிமையாகும். மெயினாக நான் சொன்ன ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா, உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னு சொன்னேன். அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம்? காலையில் அந்த டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பதிலாக நல்ல டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கோ, என்ன மூலிகைகள் இருக்கோ அதை வந்து தேநீர் மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள், துளசி நிறைய பேர் வீடுகளில் இருக்கும், கற்பூரவள்ளி இருக்கும், வெற்றிலை இருக்கும், கொய்யா இலைகள் இருக்கும், எலுமிச்சை இலை இருக்கும். இந்த மூலிகை ஏதாவது இலைகளை பறித்து நீங்கள் ஒரு 4-5 இலைகளை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை இருக்குது பார்த்தீங்களா, லவங்கப்பட்டை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணி ஒரு டீ மாதிரி காலையில் குடிச்சிக்கோங்க. இல்லைங்க இந்த லீவ்ஸ் எல்லாம் என்னால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் தனியா இருக்குது. ஸோ இந்த தனியா இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த கொத்தமல்லி விதைகள், கொத்தமல்லி விதைகளோட கொஞ்சம் லவங்கப்பட்டை, மிளகு, சீரகம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நீங்கள் மல்லி டீ குடிக்கலாம். ஸோ காலையில் இது குடிக்கும்பொழுது கட் நல்லா கிளியர் ஆகும், நரம்புகள் அடுத்தடுத்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்திக்கிட்டே வாங்கலாம். கருப்பு கவுனி அரிசியோட கருப்பு உளுந்தும் சேர்த்து நீங்கள் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி டெய்லி காலையில் நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதை எடுத்துக்கலாம். இல்லைங்க இது எடுத்தால் திரும்பவும் எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த கஞ்சி மாதிரி எடுத்துகிட்டு வரும்பொழுது நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். அதுவே சித்த மருந்துகள் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மருந்துகள் இருக்குங்க. அதை நம்ம ஒன்று ஒன்றா பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுதும் நரம்புகள் வலிமையாக இருக்கும். பொதுவாகவே இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த பூனைக்காளி விதை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த பூனைக்காளி விதையை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ பூனைக்காளி விதைகள் நிறைய பேர் பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து இந்த பூனைக்காளி பவுடரை மட்டும் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த நரம்புகள் வலிமையாக பூனைக்காளி விதைகள் ரொம்ப முக்கியம். பூனைக்காளி சூரணம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதனோட இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்தது தான். ஸோ வால் மிளகு இதில் சேர்ந்துருக்கும், பூனைக்காளி விதைகளோட வால் மிளகு நமக்கு சேர்ந்துருக்கும், சீரகம் இதனோட சேர்ந்துருக்கும். ஸோ சீரகம் பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம டைஜஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது.
ஸோ இந்த மூலிகையில் எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய பூனைக்காளி பவுடர், பூனைக்காளி சூரணம், இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது காலை இரவு 2 வேளையும் ஒரு 4 to 5 கிராம் பாலோடு கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். அதற்கு அடுத்தது நரம்புகள் வலிமையாக இருக்க சித்த மருத்துவத்தில் தைல வகைகள் நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த தைல வகைகளை பயன்படுத்தி வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் எடுக்கணும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு லேசாக அந்த எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிடணும். ஸோ இதற்கு இந்த குளியலுக்கு எந்த எண்ணெய் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய திருமேனி தைலம் உங்களுக்கு பயன்படுதுங்க. வாத நாராயண தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த தைலங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா லேசாக சூடுபடுத்திட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடங்கள் அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கிறத நம்மளே பார்க்க முடியுங்க. ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு தவறாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பூண்டு பால் கஞ்சி எடுத்துக்கோங்க. அது இன்னுமே நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. கொஞ்சமாக பச்சரிசியோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டணும். ஒரு 10-15 பற்கள் பூண்டு சேர்த்து கஞ்சியாக ரெடி பண்ணி இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கணும். ஸோ தேங்காய் பாலும் சேர்த்து கஞ்சியாக நம்ம ரெடி பண்ணிடணும். இதை நம்ம ரெகுலராக எப்போல்லாம் நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுக்கிறோமோ அந்த டைம்லலாம் இந்த பூண்டு பால் கஞ்சி குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அதிகமான உஷ்ணம் குறைந்து வாதமும் நமக்கு குறையும். அப்போ நரம்புகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் நமக்கு குறைஞ்சி நம்ம உடலில் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிக விரைவில் நமக்கு குணமாகுது. ஸோ இரவு உறக்கம், ஸோ நல்லா சீக்கிரமாக நைட்டில் தூங்குறது, நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும்பொழுது நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே பேசிக்காக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல், நான் சொன்ன உணவு முறைகள், இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நரம்பு தளர்ச்சி, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல பலன் தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.